அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்த ஒரு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. கொடநாடு வழக்குக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் திமுகவுக்குமான ஒரு உறவை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். திமுக எடப்பாடி பழனிசாமியை ஒரு பொம்மை மாதிரி அப்படியே வச்சு போத்தி பாதுகாக்கிறாங்க. யாரும் எடப்பாடி பழனிசாமியை டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல. இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது தான் கொடநாடு பங்களாவில் கொள்ளையெல்லாம் நடந்தது. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், நாங்கள் குற்றவாளியில் கண்டுபிடிச்சி உள்ளதிக்கு போட்டோம் அப்படின்னாரு. அதுக்கடுத்து என்ன பண்ணார், நாங்கள் உள்ளே போட்டவங்கள திமுக தான் ஜாமீன் வாங்கி வெளியில் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னார். அது ஒரு நீசா வெளியில் போய்கிட்டே இருந்துச்சு. இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதான் சொன்னார். ஆனால் திமுக என்ன சொன்னாங்க, 2021 சட்டசபை தேர்தலில் நாங்கள் கொடநாடு பங்களாவில் அந்த கொள்ளை நடந்துச்சு இல்லையா, அந்த குற்றவாளிகளை உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நாங்கள் சட்டத்தின் முன் நிப்பாட்டி தண்டனை வாங்கி கொடுப்போம் அப்படி சொன்னாங்க. இப்போ திமுக ஆட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இதில் இந்த கேஸோட வடிவம் எப்படி போகுதுங்கிறது தெரியல. ஒரே ஒரு வட்டம் தான் நம்ம நியூஸை கேட்டோம். இது குரலை பதிவு பண்ணி அதன் மூலம் ட்ராக் பண்ணுறாங்க சிபிசிஐடி அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ 90 நாட்கள் உள்ள குற்றவாளியை கண்டுபிடிச்சி இப்போ 3 வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. இப்போ இந்த வழக்கு, அந்த கொடநாடு வழக்கு எங்கே நடக்குது அப்படின்னா நீலகிரி அமர்வு நீதிமன்றத்தில் தான் நடக்குது. அங்கே திபு என்பவர் என்ன சொல்கிறாரு, இந்த வழக்கு சம்பந்தமாக எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் விசாரிக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னா, அந்த கொடநாடு பங்களாவில் கொலை நடக்கும்போது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், சசிகலா அவர்கள் அம்மாவனுடைய நெருங்கிய தோழி, அதனால அவங்களையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமர்வு நீதிமன்றம் என்ன சொல்லுது, அவங்களெல்லாம் விசாரிக்க தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே சென்னை உயர்நீதிமன்றம் போறாரு. இந்த மாதிரி நீலகிரி அமர்வு நீதிமன்றம் விசாரிக்க தேவையில்லை அப்படின்னா அவங்க 2 பேர்த்தையும் கண்டிப்பாக விசாரிச்சே ஆகணும்னு சொல்லிவிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் போறாரு. சென்னை உயர்நீதிமன்றமும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சசிகலா இது எடப்பாடி பழனிசாமி 2 பேரையும் விசாரிக்கலாம்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதோட சுதாகரன், இளவரசி இவங்களையும் சேர்த்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. வந்த உடனே திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்கள்லாம் விசாரிக்க தேவையில்லை இப்போதைக்கு, இப்போ சிபிசிஐடி விசாரணையில் அது போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் சொல்றாங்க. திமுக என்ன நினைக்குது அப்படின்னா, 2026 திமுக மீண்டும் ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி பிளவுபட்ட அதிமுகவுக்கு தலைமையாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத ஒரு வியூகம் போட்டு வேலை செய்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ திமுக எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்காரோ அதை பூரா செய்து கொடுக்குறாங்க. ஒரு வட்டம் என்ன கேட்டார், நான் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இந்த வீடு எனக்கு ராசியான வீடு, இந்த வீடையே நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க, ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஒதுக்கிட்டாங்க. 2021 சட்டசபை தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அந்த சொத்துக்களுடைய விவரம், அவர் படிப்பு விவரம் இதெல்லாம் முறையாக அவரை தாக்கல் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவர் மீது ஒரு வழக்கு இருக்குது. திமுக என்ன சொன்னாங்க, இதெல்லாம் அப்படி இருக்கிறதா, இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறதா, அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் பின்வாங்கிட்டாங்க. கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், எனக்கு எங்களுக்கு மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது, அதனால் எதிர்கட்சி துணைத் தலைவருக்கு எங்களுக்கே ஒதுக்கிடணும் அப்படின்னு அப்பாவுட்டு சபாநாயகர் அப்பாவுட்டு முறையிட்டார். அவர் அப்பாவும் என்ன சொன்னார், அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், உங்களுக்கு அந்த சீட்டு உட்கார்றதுக்கு அசௌகரியமாக இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள், உங்களுக்கு வேறு சீட்டு மாற்றி தரேன், அதுக்காக இன்னொருத்தர் அங்கே உட்காந்துருக்காங்க, இவர் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொன்னார் இல்லையா. நம்ம எல்லாருமே பேப்பர்லாம் பார்த்துருப்போம், எல்லாமே செஞ்ச ஊடகங்கள்லாம் வெளிவந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு, பெரிய போராட்டம் நடத்துகிறார். கருப்பு சட்டை அணிந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறார். எதுக்காக நடத்துகிறாருன்னா, அந்த எதிர்கட்சி துணை இருக்கையை பிடுங்கிறதுக்காக திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்களாமா. அதனால ஒரு போராட்டத்தை நடத்தினார். மறுபடி சட்டசபை கூடும்போது எடப்பாடி பழனிசாமி அதே கோரிக்கையை வைக்கிறார். உடனே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்த்து என்ன சொல்கிறாங்க, நீண்ட நாளாக எதிர்கட்சி தலைவர் அந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கையை பற்றி ஒரு கேட்டுகிட்டே இருக்காங்க, அதை நீங்கள் மறுபரிசீலனை செய்யுங்க சொல்லி அப்பாவுக்கிட்ட சொல்கிறாரு. சபாநாயகர் அப்பாவுக்கிட்ட சொல்கிறாங்க. அப்பாவு உடனே என்ன பண்ணுறாரு, மரானாத்து
எதிர்கட்சி துணைத் தலைவர் இருக்கைய எடப்பாடி பழனிசாமிக்கு அவங்க அன்னைக்கே வந்து ஒதுக்கிட்டாங்க. அந்த இடத்துல யார் வந்து உட்காந்தான்னு தெரியுமில்ல. செருப்படாமல் நடப்பார், மொட்டை போடுவார், எல்லா காமெடி வேலையும் பண்ணுவார். இந்த கட்சியை கெடுத்தவர் தான். ஆர்பி உதயகுமாருக்கு அந்த இருக்கையை வந்து ஒதுக்குறாங்க. அதையும் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. இப்படி தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ, சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் திமுக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குது. இங்கே தொண்டர்கள் வந்து கொஞ்சம் சுயமா வந்து சிந்திக்கணும். கட்சி இருக்கு, கொடி இருக்கு, அவர்கிட்டயே வந்து சின்னம் இருக்குது, அதனால அவர் வந்து கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்காரு, அவர் தான் கட்சி அப்படின்னு சொல்லி நீங்க யாருமே வந்து போகக்கூடாது. எடப்பாடிக்கும் திமுகவுக்குமான உறவு வந்து அவ்வளவு வலிமையா இருக்குது. அதை வந்து ஒரு பிச்சு எடுத்தாலும் பிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட கேபி முனுசாமி சொன்னார்ல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர்களுக்கு கடன் வாங்கினாலும் செலவு பண்ணுங்க சொல்றாருல்ல. அப்படி கடன் வாங்கி செலவு பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு யார்கிட்ட போய் உறவு வச்சிருக்காருன்னா திமுகவிட்ட போய் தான் உறவு வச்சிருக்காரு. அவர் பெட்ரோல் பங்கு உரிமையாக இருக்கட்டும், அந்த கல்குவாரி உரிமையாக இருக்கட்டும், அந்த ரோடு போடுற டெண்டர் உரிமையாக இருக்கட்டும், எல்லாமே திமுக இருந்து வாங்கி அவர் சம்பாரிச்சுக்கிடுவாரா. தொண்டர்கள் வந்து கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. இது என்ன நியாயம்? இதெல்லாம் கொஞ்சம் தொண்டர்கள் வந்து யோசிக்கணும் இல்லையா? அப்போ திமுக நினைக்கிறத எடப்பாடி பழனிசாமி செஞ்சு கொடுக்காரு, எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறத திமுகவும் செஞ்சு கொடுக்கு. மாறி மாறி ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து உதவி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு எடப்பாடி பழனிசாமியை அந்த கட்சியை வந்து நிலைநிறுத்த போறாரு, அம்மாவனுடைய கனவை வந்து நிவர்த்தி செய்ய போறாரு இல்லை. இப்போ திமுகவோடு நெருங்கிய உறவோடு வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது இங்கே இருக்கிற தொண்டர்களுக்கும் பிடிக்கல, பொதுமக்களுக்குமே பிடிக்கல. நேர் எதிர் அரசியல் செய்யக்கூடிய அதிமுக திமுக இன்னைக்கு ரெண்டும் கூட்டணி போட்டு வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? யாராவது ஏத்துக்குருவாங்களா? தொண்டர்கள் நம்ம வேற கட்சியாவது போய் சேர்ந்துருவோமியா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இருக்கிறாங்க. பொதுமக்களும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, இனிமே நம்ம ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு நம்ம என்ன ஆக போகுது அப்படிங்கிற நிலைமைக்கும் வந்துட்டாங்க. ஆக எடப்பாடி பழனிசாமி இதே நிலைமையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திமுக தேவையானதை வந்து செஞ்சு கொடுத்து திமுகவினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபரா வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. கடைசியில் அதிமுகவை ஒன்று சேராதபடி நம்ம தலைமையிலேயே நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் நம்ம வந்து நல்லா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதை கொடநாடு வழக்கு சம்மந்தமாக மட்டும் இதை நம்ம பார்த்துட முடியாது, உறவோடு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட முடியாது. இப்போ 4800 கோடி ரூபா டெண்டர் முறையீடு வழக்கு இருக்குது. அதுக்கடுத்து வந்து முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து சொத்துக்களை அதிகமாக சேர்த்ததுனால லஞ்ச ஒழிப்புத்துறை மீதும் அந்த வழக்கு மேலே வந்து பதிவாயிருக்கு. இந்த நிலக்கரி சம்மந்தப்பட்டதும் பதிவாயிருக்கு. 11 மருத்துவக் கல்லூரி கட்டினதில் அதில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அதுலேயும் வந்து ஒரு வழக்கு இருக்குது. இதையெல்லாம் திமுகவுடைய அரசு கண்டுக்கிறதே கிடையாது. வெளியில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியும் திமுகவும் அதாவது 2 பேரும் வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிறாங்களே தவிர, அவங்க மேலே இருக்கிற வழக்குகளை தொடுத்து 3.5 ஆண்டு காலம் திமுக ஆட்சிக்கு வந்துட்டாங்கல்ல, நம்ம இதுக்குள்ள ஒரு விசாரணை நடத்தி இந்நேரம் ஒரு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்க வேணாமா? யாராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே மூடி மறைக்கிறது எதனால அப்படின்னா, 2026 திமுக ஆட்சிக்கு வரணும் அந்த எண்ணத்துல திமுக வந்து நல்ல வேலை செய்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, நம்ம மீது இருக்கிற வழக்கு வந்து தப்பிக்கிறதுக்கு திமுக என்ன சொன்னாலும் இவர் கேட்டுக்கிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்டாலும் திமுக அதை கரெக்டாக செஞ்சு கொடுக்குறாங்க. கடைசியில் மக்களும் தொண்டர்களும் தான் ஏமாளியாக நிற்கிறோம். கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்குங்க அரசியலை எடப்பாடி பழனிசாமி எப்படி திமுக பக்கம் நகர்த்திட்டு போகிறாரு அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.